ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல் கல்ஃப் கிரேசி செஃப். அண்ட் ஸோ இன்றைக்கி வந்து ஜூன் 1 இன்றைக்கி வந்து நைட்டு டின்னருக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கி சிக்கன் கறி வைக்க போகிறேன், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன், அப்புறம் பார்த்திங்கன்னா எக் ஃப்ரை, அப்புறம் கடையில் இருந்து தோசை பரோட்டா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று, அது கடைக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு கொஞ்சம் சிறப்பாக சாப்பிட போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மணி ஆகிடுச்சு. 9 மணிக்கு தான் இப்போ வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ எல்லாமே இது பண்ணுறதால டக்குன்னு வீடியோவில் வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இப்போ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், என்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்துடலாம் டக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். முட்டை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு இது வந்து கொத்தமல்லி இலை அண்டு மிளகாய் வச்சுருக்குது, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி வந்து அரைச்சி வச்சுட்டேன். இது வந்து தேங்காயும் சோம்பும் சேர்த்து அரைச்சி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு, சிக்கன் எடுத்து வச்சுருக்குது அண்ட் மீனுக்கு வந்து மசாலா தடவி வச்சுருக்குது. அடுப்பில் வந்து சட்டி வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இன்றைக்கி வந்து மண் சட்டியில் தான் பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது இந்த சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகா போட போகிறேன், லைட்டாக கிண்டி விட்டுக்குவோம். அடுத்ததாக தேவையான அளவு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உள்ளி, வெங்காயம் போட்டுட்டு அதையும் நல்லா எண்ணெயில் ஒரு வாட்டி வதக்கி விட்டோன்னா இப்போ வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதையும் லைட்டாக கிண்டி விட்டுக்கிறேன். இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை வந்து ஊற்றிட்டேன். ஏன்னா தக்காளி வந்து வதங்குறதுக்காக விட்டோம், கட் பண்ணி போட்டோம்னா ரொம்ப டைம் ஆகும். நமக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை, வயிறு பசி. அதனால் அரைச்சி வச்சதை ஊற்றிட்டோம். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். அது பார்த்தா சிக்கனை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. அந்த மசாலாவோட கிண்டி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுட்டோம்னா சூப்பராக அந்த மசாலாலாம் இறங்கிடும். போட போகிறேன்னா இப்போ போட வேண்டிய மசாலாலாம் போடுறேன். வத்தல், மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி அண்ட் பிளாக் பெப்பர். ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு இன்னைக்கு ஒரு கிண்டி விட்டுட்டு இந்த மசாலா எல்லாம் நல்லா இதில் பிடிக்கணும். அந்த அளவுக்கு அது ஊறணும். தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டி மூடி வச்சோம்னா இது வந்து அந்த மசாலாலாம் நல்லா வெந்து அப்படியே மசாலாலாம் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போ இந்த பக்கம் பார்த்தோம்னா சிக்கன் வந்து இங்கே வந்து கொதிச்சுட்டு இருக்குது மூடி வச்சு. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா மீனை வந்து ஒரு அடுப்பில் போட்டேன். நான் இல்லைன்னா ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ இது பக்கம் ஒரு வந்துட்டு இருக்குது, சிக்கன் வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ அது அப்படியே மீன் வந்து எப்போ மாதிரி தான் பொரிக்கிறேன், ஸ்பெஷலாலாம் இல்லை. ஸோ அதனால் அது அந்த பக்கம் வேகட்டும். இப்போ சிக்கன் வந்து நல்லா ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓரளவுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் தேங்காவை வந்து ஊற்ற போகிறேன். தேங்காய் அரைச்சி வச்சதை ஊற்றிட்டு மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். சிக்கன் வந்து மசாலா எல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இனி அந்த எண்ணெய் எல்லாம் ஊறி வர்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ குக்கிங் மூடி வச்சிட்டோன்னா நல்லா இன்னும் அந்த மசாலா எல்லாம் வந்துடும், தேங்காய் எல்லாம். வெயிட் பண்ணலாம். மீன் வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிருக்கிறேன். இதுவும் நல்லா இப்போ வந்துடும். மீன் வந்து இப்போ எடுத்து வச்சிட்டோம், டிஷ்யூவில் எடுத்து வச்சிட்டோம். சூப்பராக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வாவ். இப்போது சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வாவ், பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆயில் வந்து லைட்டாக மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இது வந்து சிக்கன் குழம்பு சூப்பராக இப்போ வந்துருச்சு.
இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கடைசியாக ஃபைனல் டச்சாக இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கலாம் டாப்பிங்ஸுக்கு. ஸோ இதை வந்து அப்படியே மேலாப்பில் தூவி விட்டு ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க சிக்கன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஆனால் வந்து எக் ஃப்ரை வந்து கடைக்கு போகிறேன். இப்போ வந்து தோசை வாங்குறதுக்கு கடைக்கு போகிறேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எக் ஃப்ரை வந்து பண்ணணும். ஏன்னா ரொம்ப ஆறி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ கடைக்கு போயிட்டு வந்து என்ன வாங்கிட்டு வரேன் அண்ட் எப்படி சாப்பிட்றோம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறோங்கிறத அதுக்கப்புறம் பார்க்கலாம். பை பாய். முட்டையை வந்து இது வந்து ஃபுல் பாயில் போட்டுக்கலாம். ஆம்லேட் எல்லாம் இல்லை, ஃபுல் பாயில் போட்டு அப்படியே மேலே வந்து மலைச்சாரல் மாதிரி என்னது பெப்பர் பொடி, அவ்வளோதான். இப்போ முட்டை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ சாப்பிட்றதுக்கு எல்லாம் பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பரோட்டா வாங்கியிருக்கேன். இந்த சிக்கன் குழம்புக்கு வந்து பரோட்டா வந்து நல்லாயிருக்கும், அதனால் ஒரு பரோட்டா வாங்கியிருக்கேன். அண்ட் 3 தோசை வாங்கியிருக்கேன். ஓகேவா, இது வந்து பார்த்தோன்னா 3 தோசை. ஸோ இது கூட பார்த்தோம்னாக்கி நம்ம வந்து ஒரு ஆம்லேட் போட்டிருக்கோம். 2 ஃபிஷ் ஃப்ரை, சூப்பராக 2 ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் குழம்பு. ஸோ சிக்கன் குழம்பு சூப்பராக பண்ணதும் எடுத்து வச்சிட்டோம். ஸோ இவ்வளோ தான் இன்னைக்கு டின்னர். சூப்பராக சிறப்பான ஒரு இரவு உணவு சாப்பிட்றலாம் இனி. ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ வந்து டின்னர் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணது பார்த்துருப்பீங்க. எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணுங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹெவியான டின்னர் தான். ஏன்னா ரொம்ப நாளாச்சு, ஒரு 2-3 நாள் ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டின்னர் காம்போ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓமனில் வந்து நான் எப்படி குக் பண்ணி சர்வை பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.